போன வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. இந்த பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டதும் போதும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே 2 பேத்துக்கு பஞ்சாயத்தே தீர்க்க முடியாது. எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பாப்பா ஸ்கூல் போயிட்டா, வீடே வந்து பார்த்தீங்கன்னா, போர் அடிக்குது, விரிச்சோன்னு இருந்துச்சு. பட்டுக்குமே வந்து விளையாடுறதுக்கு யாரும் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்க மாட்டுக்கு. எப்பயும் சாக்கி வேணும், சாக்கி இருக்கா அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. இன்னைக்கு செப்பல்லாம் போட்டுக்கிட்டு, எனக்கும் செப்பல் எடுத்து குடுத்து கடைக்கு போலாமா, சாக்கி வாங்கிட்டு வரலாமான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. சரி பாப்பாவுக்கும் போர் அடிக்குதாட்டுக்கு, டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் கடை. வண்டியில போனோம் அப்படின்னா சல்லுன்னு போயிட்டு வந்துடலாம். ஆனால் வந்து டைம் போகணும் அவ்வளோ, அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு வரலாம் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் பேக் சைடு நெக்கும் அதுக்கப்புறம் கையும் மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ளவுஸை நான் தச்சுக்கிட்டே அப்படியே பட்டு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு என் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் மிம்மியாவை டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கோதுமை மாவு தோசை ஊற்றி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு.